வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ நிறைய சப்ஸ்கிரைபர், நிறைய வியூவர்ஸ் எனக்கு அனுப்பக்கூடிய மெயில். ஒரு நாளைக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 மெயிலாவது வந்துடும். கடனை அடைக்கிறதுக்கு வழி சொல்லுங்கள், எனக்கு வந்து சம்பளம் இவ்வளோ கடன் இருக்குது, எப்படி அடைக்கிறதுன்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 மெயிலாவது எனக்கு ரெகுலராக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கடன் அடைக்கிறதுக்கு வழிகள்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். பட் ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சில பேர் வந்து எனக்கு சொத்தை விற்கணும்னு சொல்லாதீங்க, என் நகையை விற்கிறதுக்கு எனக்கு மனசு கிடையாது, என் வீடை விற்க மாட்டேன், ஆனால் நான் எப்படி கடனை அடைக்கிறது அப்படி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. இருக்குது, நம்மளோட சொத்தை விற்காமல் கூட நம்மளால் கடனை அடைக்க முடியும். சில கொஞ்சம் ஃபினான்ஷியல் டிசிப்ளினை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணாலே போதும், நம்மளால் ஈஸியாக அடைச்சிடலாம். பாசிட்டிவ் வேலை வந்து நம்ம அடைக்கலாம். இதில் வந்து ஒரு 6 வழிகளை நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண வழிகள் தான். ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கிறதுனால நான் மறுபடியும் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் இது வரைக்கும் நான் டிஸ்கஸ் பண்ணாத விஷயம், மற்ற எல்லா விஷயங்களும் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ அதனால் வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். மறுபடியும் தொடர்ச்சியாக வந்து மெயில் வரதுனால தான் நான் மறுபடியும் இந்த வீடியோ போட்டிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா, கணவனும் மனைவியும் 2 பேரும் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். இப்போ கணவர் மட்டும் வேலைக்கு போவார், மனைவி வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும், கடன் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் கடன் இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதி அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு மனைவியும் வேலைக்கு போய் அந்த சம்பளத்தில் வந்து என்ன செய்யலாம், கடனுக்காக சேமித்து அடைக்கலாம். இப்போ வந்து கணவனும் மனைவி, இப்போ ஒருத்தர் மட்டும் வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கம்பல்சரி அவங்களுடைய வருமானம் அந்த ஃபேமிலியை பார்க்குறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். அப்போ அது வரைக்கும் அவங்க பழகியிருப்பாங்க. சரி, கணவர் சம்பளத்தில் அப்படியே குடும்பத்தை ஓட்டி பழகியிருப்பாங்க. பட் ஆனால் கடன் அடைக்கிறது தெரியாமல் வெளிப்பதிங்கி நிற்பாங்க. அந்த மாதிரி சமயத்தில் மனைவி வேலைக்கு போய் ஒரு மாதம் 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பாரிச்சா ஒரு வருஷத்தில் 1,20,000 ஈஸியாக நம்ம சேர்த்துடலாம். ஏன்னா கணவன் சம்பளத்தில் குடும்பம் நடத்தி அந்த குடும்பம் பழகி இருக்கும். ஸோ அப்போ மனைவி போய் சம்பாதிக்கிறப்ப அந்த பணத்தை சேர்த்து ஒரு வருஷத்தில் 1 லட்சக்கணக்கில் சேமித்து நம்ம என்ன செஞ்சிடலாம், நம்மளோட கடன்களை அடைக்கலாம். ஒன்று மொத்தமாக அடைச்சிடலாம், 1,00,000 ரூபா கடன் இருக்குது, இல்லை கொஞ்சம் அதிகமான கடன் இருக்குன்னா படிப்படியாவது நம்ம என்ன செஞ்சிடலாம், கடனை வந்து நம்மளால் அடைக்க முடியும். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, கணவன் மனைவி நாங்கள் ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறோம், அப்படியும் எங்களால் கடன் அடைக்க முடியலை அப்படின்னா 2 பேர் சம்பளத்தை வாங்கி ஒருத்தரோட சம்பளத்தில் குடும்ப செலவுகள் முழுமையாக பார்த்துக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளினுக்குள்ளே வரணும். இப்போ கணவனுக்கு சம்பளம் அதிகம்னா கணவர் சம்பளத்தில் தான் ஃபேமிலியை வந்து பார்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வாடகை, பிள்ளைங்களோட ஃபீஸு, மற்ற செலவுகள் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏன்னா கடன் இருக்கிறப்ப வேறு எதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் தரக்கூடாது. ஸோ அதனால் என்ன செய்யணும், கணவர் சம்பளத்துக்குள்ளே ஃபேமிலி ரன் பண்ணுற மாதிரி எல்லா செலவுகளையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு எளிமையான லைஃபுக்கு வந்துட்டு மனைவியோட சம்பளத்தை வச்சு என்ன செய்யலாம், கடனை அடைக்கிறதுக்கு சேமிக்கலாம். இதில் வந்து 2 மாதிரி பிரிச்சுக்கலாம். 2 பேரில் யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்களோ அவங்களோட வருமானத்தை வந்து வீட்டு செலவுக்கும், கொஞ்சம் கம்மியாக சம்பாதிக்கிறத கடன் அடைக்கிறதுக்கும் சேமித்து ஒரு வருஷத்துலையோ இல்லை கொஞ்சம் படிப்படியாகவோ சேமித்து என்ன செய்யலாம், கடனை அடைக்கலாம். அப்போ வந்து இது எந்த மாதிரி டிப்ஸ்னால், சில பேர் 2 பேரும் வேலைக்கு போய்ட்டு வரோம், எங்களால் எந்த விதமான பார்ட் டைம் ஜாபும் பண்ண முடியாதுங்கிறவங்களுக்கு இதுதான் மெத்தடு. அப்போ நீங்கள் ஓவராக சிக்கனமாக இருக்கணும், செலவை கட்டுக்கோப்பாக பண்ணணும், ஒரு சம்பளத்துக்குள்ளே வாழ்கிறதுக்காக பல அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி நீங்கள் இப்படியும் சொல்லலாம், அப்படி பண்ணியும் மனைவியோட சம்பளம் கடனை அடைக்கிறதுக்கு பத்தாது அப்படின்னா இப்போ 3வது 4வது டிப்ஸ்க்கு நம்ம போய் தான் ஆகணும். இல்லை மனைவி சம்பளத்தை வச்சு நான் அடைக்க முடியும்னா நீங்கள் அந்த மாதிரியும் செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தர் வேலைக்கு போயிட்டுருக்கிற இடத்துல 2 பேரும் போகணும். 2 பேரும் ஆல்ரெடி போயிட்டுருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் சம்பளத்தில் ஃபேமிலியை பார்த்துட்டு இன்னொருத்தர் சம்பளத்தில் கடன் அடைக்கிறதுக்கு சேமிக்கணும். இது வந்து நான் யூஸ்வலாக சொல்லியிருக்கக்கூடிய டிப்ஸு. 3வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் புரோக்கரிங். இந்த மொதல் 2 டிப்ஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் செஞ்சு தான் வருமானத்தை பெருக்கணும் அப்படின்னா லேண்ட் புரோக்கரிங் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி லேண்ட் புரோக்கரிங் ஒரு இடத்த விற்று தருது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, லேண்ட் புரோக்கர்ஸ் ஒருத்தர் வந்து நிலத்தை விற்கணும்னு இருப்பாங்க, அவங்க வந்து அவங்களுக்கு வாங்குறதுக்கான பார்ட்டியை கூட்டிகிட்டு வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், லேண்டை விற்கிறவர்கிட்ட உங்களுக்கு இவ்வளோ ரூபாய்க்கு நான் இந்த நிலத்தை விற்று தரேன்,
எனக்கு இவ்வளோ கமிஷன் கொடுங்க அப்படின்னு பேரம் பேசிக்கணும். அதே மாதிரி லேண்ட் யார்கிட்ட விற்று கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட இந்த ரேட்டுக்குள்ள உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன், எனக்கு கமிஷன் கொடுங்கன்னு சொல்லிக்கணும். ஸோ இப்போ 2 பேர்கிட்டையுமே இந்த லேண்ட் ப்ரோக்கர்ஸ் வந்து கமிஷன் பல்காக வாங்குவாங்க. இப்போ 1 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி விற்கப்படுதுன்னா 1% அவங்களுக்கு கமிஷன் வச்சா கூட 1 லட்ச ரூபா வரும். ஸோ அப்போ பல்க் அமௌண்ட் வந்து கமிஷனாக கிடைக்கும். 50 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டினா 50,000 கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம்னா ஈஸியாக ஒரு பல்க் அமௌண்ட்டை சம்பாரிச்சிடலாம். ஒரு விஷயம், அதாவது ஒரு இடத்த விற்று தரப்ப அந்த மாதிரி லேண்ட் ப்ரோக்கரிங்கில் வந்து கமிஷன் அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து சம்பாரிச்சிடலாம். டக்குன்னு அப்படி சம்பாதிக்கக்கூடிய அமௌண்ட்டை நம்ம சேர்த்து கடன் அடைச்சிடலாம். பார்ட்டாவோ இல்லை முழுமையாகவோ அடைச்சிடலாம். இது வந்து லேண்ட் ப்ரோக்கரிங்கில் மட்டும்தான் இந்த மாதிரி பல்காக கிடைக்கும். 4வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டு போடுறது. ஆக்சுவலாக எனக்கு சீட்டு போடுறத பற்றி வந்து எனக்கு அவ்வளோ அதில் நம்பிக்கை இருக்கிற அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அது வந்து நான் பொதுவாக வந்து சீட்டு போடுறது வந்து யாருக்குமே வந்து நான் என்ன சொல்கிறது சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனால் வந்து இப்போ கடன் அடைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சீட்டில் போய் எனக்கு கடன் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருங்க, நான் வந்து கட்டுறேன், மொதல் சீட்டு எனக்கு கொடுங்கன்னு கேட்டு வாங்குவாங்க. இப்போ 1 லட்ச ரூபா சீட்டோ 2 லட்ச ரூபா சீட்டோ அந்த மாதிரி வாங்கி அதை கடனை அடைச்சிட்டு மாதம் அந்த சீட்டுக்கான தொகையை ப்ராப்பராக கட்டி அந்த சீட்டு முடிகிற வரைக்கும் கட்டி அவங்க அந்த அமௌண்ட்டை கட்டி முடிச்சுருவாங்க. ஸோ அப்போ உடனடியாக ஒரு பல்க் அமௌண்ட் வேணும்னா அந்த மாதிரி சீட்டு போடுறவங்கள்ட்ட போய் ஃபஸ்ட்டு சீட்டு எனக்கு வேணும்னு கேட்டு வாங்கிக்கிட்டு என்ன செய்யலாம், கடனை அடைச்சிட்டு படிப்படியாக வந்து சீட்டு தொகையை அந்த நம்பிக்கையான அந்த நிறுவனத்துக்கிட்ட கட்டி நம்ம சீட்டை முடிச்சுக்கலாம். ஸோ கடனும் அடைஞ்சிரும். நமக்கு பார்த்து ஒரு மாதம் ஒரு சின்ன தொகையை தானே கட்டப்போகிறோம். அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரே சமயம் வந்து ஒரு பல்க் அமௌண்ட்டு அவசரப்படுத்துகிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தவங்க 2 லட்ச ரூபா வந்து கடன் வாங்கி உடனே எனக்கு கட்டுங்க கடனை கொடுங்கன்னு சொல்லி கழுத்து நெரிக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு சீட்டு பிடிக்கிற இடத்துல எனக்கு சீட்டு கொடுங்க 2 லட்ச ரூபா எனக்கு முதல் சீட்டாக எனக்கு கொடுத்துருங்க, நான் மாதம் ஒழுங்காக கட்டுறேன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், அந்த மாதிரி 2 லட்ச ரூபாய் வாங்கி சீட்டு கடன்காரங்கிட்ட கொடுத்துட்டு மாதம் அமௌண்ட்டை கட்டி அந்த சீட்டை ப்ராப்பராக முடிச்சிடணும். முக்கியமான விஷயம், இந்த சீட்டு போடுங்கன்னு சொல்லி நான் என்றைக்குமே வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா சீட்டு போடுறது நிறுவனம் வந்து ரொம்ப நம்பகமான தன்மையாக இருக்கணும், அரசு பதிவு பெற்றதாக இருந்தால் மட்டும்தான் அதில் நீங்கள் சேருங்க அப்படிங்கிறத சொல்லுவேன். இது வந்து டக்குன்னு ஒரு அமௌண்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல சான்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த பாயிண்ட்டை நான் சேர்த்துருக்கேன். 5வது விஷயம் வந்து பார்ட் டைம் ஜாப். வேறு ஏதாவது பார்ட் டைம் ஜாப் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய பார்ட் டைம் ஜாப் எப்படி இருக்கணும்னா தினசரி டெய்லி போய் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு நீங்கள் பார்ட் டைம் ஜாப் பார்த்து மினிமம் 350 ரூபாயாவது சம்பாதிக்கணும். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்க்குறீங்கன்னா 350 ரூபா சம்பளம் வர மாதிரியான பார்ட் டைம் ஜாப் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 30 நாள் நீங்கள் வேலைக்கு போனால் கூட ஞாயிற்றுக்கிழமையோட சேர்த்து நீங்கள் பார்ட் டைம் ஜாப் பார்த்தா கூட 10,500 ரூபா கிடைக்கும். ஒரு வருஷத்தில் 1,20,000 ரூபா ஈஸியாக சேர்த்துடலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரியில் வந்து சேல்ஸ்மேனாக இருக்கலாம், ஈவினிங் டைமில் மட்டும் எலக்ட்ரானிக் ஷாப்பில் இந்த மாதிரி சேல்ஸுக்கு நிற்கலாம், ஹோட்டலில் கேஷியராக இருக்கலாம். இந்த பேக்கரிலாம் வந்து சாயங்காலம் 5 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் பார்த்தா 400 ரூபா 500 ரூபா கொடுக்குறாங்க. ஹோட்டலில் கேஷியர் வேலை பார்த்தீங்கன்னா நைட்டு கடையில் வந்து காசு வாங்கி போட்டு அதை அமௌண்ட் செட்டில் கரெக்டாக அக்கௌண்ட்ஸ் பார்த்து கொடுத்தா அதுக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபா, அப்புறம் சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க. அது மாதிரி எலக்ட்ரானிக் கடைகள் இந்த மாதிரி ஈவினிங்கில் போய் நீங்கள் பார்ட் டைம் ஜாப் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 400 ரூபா கரெக்டாக கொடுத்துட்றாங்க, 400 ரூபா குறைந்தபட்சம். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி டெய்லி பார்ட் டைம் ஜாப் டெய்லி வருமானம் வர மாதிரி, அதுவும் மினிமம் 350 ரூபாயாவது வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஒரு பல்கான அமௌண்ட் மந்த் எண்டு கிடைக்கும். ஸோ ஒரு வருஷத்தில் அதை சேமித்து லட்சக்கணக்கில் இருக்கக்கூடிய உங்களோட கடனை அடைச்சிடலாம். இது 5வது வழி. 6வது வழி வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணணும், வேறு வழியே இல்லை. நீங்கள் கேட்கலாம், சார் நாங்கள் வந்து கடன் அடைக்கிறதுக்கு தான் காசு இல்லாமல் இருக்கோம், நாங்கள் எப்படி முதல் போட்டு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது கேட்குது. நான் சொல்கிறது ஹோம் மெஸ், இந்த ஒரு பிஸ்னஸை தான் சொல்கிறேன். ஏன் ஹோம் மெஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு ஹோட்டல் வைக்கிறீங்கன்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி. ஆனால் ஹோம் மெஸ்னால் நீங்கள் வீட்டிலே சமைச்சு தர்றது, அதாவது எப்படின்னா சமைச்சு கொடுத்து சம்பாதிக்கிறது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ப்ரீ புக் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் வீட்டில் ஹோம் மெஸ் நடத்துகிறேன், உங்களுக்கு டெய்லி உணவு வேணும்னா சொல்லுங்கள் நான் சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஒரு 10 ஃபேமிலிக்கிட்டேயோ இல்லை 10 பேர்கிட்டையோ வந்து நீங்கள் என்ன செய்யணும், ஆர்டர் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் படிக்கிறதுக்காக வேலை பார்க்குறதுக்காக வந்து ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்கள் அப்போ என்ன செய்யணும், நான் வீட்டு சாப்பாடு 3 வேளை செஞ்சு தரேன், உங்களுக்கு 2 வேளை வேணுமா 3 வேளை வேணுமான்னு, ஓகே ஹோட்டலில் போய் சாப்பிட்றது
சாப்பிட்றதுக்கு பெட்டர் வீட்டு சாப்பாடு சாப்பிடலாம் நிறைய பேர் நினைப்பாங்க. வயசான கப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட இந்த மாதிரி ஆர்டர் எடுத்து நீங்கள் ப்ரீ ஆர்டர் எடுத்து ஸோ அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கி நீங்கள் என்ன செஞ்சிடலாம், அழகாக சமைச்சு கொடுத்து லாபம் பார்க்கலாம். உங்களுக்கு இதில் நல்ல வருமானமும் கிடைக்கும். கஸ்டமருக்காக நீங்கள் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி புக் பண்ண ஆர்டர்ஸ் தான் சமைச்சு தரீங்க. உங்களுக்கு அட்வான்ஸ் வாங்குறதுனால ஈஸியாக லாபம் பார்க்கலாம். பெரிய லெவலில் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் போடணுங்கிற அவசியம் ஹோம்மேஸ்க்கு கிடையாது. இந்த ஹோம்மேஸ் மாதிரி நிறைய பேர் வச்சு பார்த்திங்கன்னா அதிகமாக சம்பாரித்து சேமிக்கிறாங்க, கடனையும் அடைக்கிற ஃபேமிலிஸை நான் எத்தனையோ பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வழிகள் இது தான். ஸோ நான் ரிப்பீட்டடாக மெயில் வந்ததுனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தினா கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.